பாண்டியன் ஸ்டோர்ஸ் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. கூடவே மயிலோட குடும்பமும் அங்கே வந்திருக்கோம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே நான் வரமாட்டேன்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா கேட்காம என்னை இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. என் நிம்மதியே போச்சு, என் தூக்கமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. அண்ணே நீ இன்னும் தூங்கலையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்பட்றா எனக்கு தூக்கம் வரும், இந்நேரம் அந்த மயிலோட குடும்பமும் இங்கே தானே இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் அதை பற்றிலாம் உன்னை யாருன்னு யோசிக்க சொன்னால் நீ பேசாமல் தூங்குன அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானே தூங்கணும்னு நினச்சாலையும் அது எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற என்னால் சரியாக தூங்க முடியல கதிரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் நீ மாத்திரை போட்டியான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவான். மாத்திரையும் போட்டு பார்த்துட்டேன்டா, ஆனால் என் கண்ணு முன்னாடி அந்த குடும்பம் தாண்டா வந்துட்டு போகுது. முக்கியமாக இந்த மயில் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறடா. நான் என்னடா அவ்வளோ பெரிய பாவமாட நான் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ யாருக்கும் சின்னதாக கூட கெடுதல் நினச்சதே இல்லைண்ணே. உனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் நான் இருக்குது. ஆனால் நீ தூங்கி எழுந்திரிச்சா எல்லாமே சரியாக போயிடும்ண்ணே. நீ பேசாமல் தூங்கி எந்திரினே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா கதிரு, நான் மட்டும் தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமாடா? இல்லையேடா, அந்த குமாரும் கெட்டவன் தான், அந்த சுடரும் கெட்டவங்க தான். ஆனால் என்னடா பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.